السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. اتبعوا ما أنزل إليكم من ربكم. قال نبينا صلى الله عليه وسلم: من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை படிக்க ஆசைப்படுகிறார்கள், திருக்குரானை படிக்க விரும்புகிறார்கள். இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாத்தை நோக்கி ஏராளமான மக்கள் ஓடோடி வருகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றன. ஏன், நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 1980களுக்கு முன்னால் இருந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஷிர்கிலும் பிதஅத்திலும் இருந்த மக்கள் இப்பொழுது வஹி மட்டுமே மார்க்கம் என்ற தெளிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமையை பார்க்கும் பொழுது மனதார மகிழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அன்பானவர்களே, இதுவெல்லாம் நமக்கு ஒரு புறம் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் இன்னும் ஏராளமான முஸ்லிம்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சரியாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஓரளவு இஸ்லாத்தை அறிந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகமான முஸ்லிம்கள் சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் நம்மை கவலையிலும் ஆழ்த்துகின்றன. ஒருபுறம் சந்தோஷமான செய்திகளை கேட்டு மகிழ்வதா அல்லது இது போன்ற கவலைக்குரிய செய்திகளால் மனம் வருந்துவதா என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நாம் மகிழ்வது ஒரு புறம் இருந்தாலும் இன்னும் இஸ்லாத்தை அறியாத மக்களை நோக்கி நம்முடைய பயணத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறியக்கூடிய ஒரு நிலையை நாம் மற்றவர்களிடம் ஏற்படுத்துவதற்காக இன்னும் மக்களிடம் மண்டி கிடக்கக்கூடிய ஏராளமான மூட நம்பிக்கைகளை களைய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான நிகழ்வுகளை, மூட நம்பிக்கைகளை, மூடத்தனங்களை, அறியாமை கால வழக்கங்களை இன்னும் முஸ்லிம்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அதை களைவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த வரிசையில் இன்னும் சில தினங்களில் நாம் அடைய இருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான பழக்கங்களை இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்கள் இன்னும் நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கும் அதை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? உண்மையிலேயே இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தொடர்பு என்று இஸ்லாம் எதை சொல்லுகிறது? இது போன்ற செய்திகளுக்குரிய தெளிவைத்தான் முஹர்ரமும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால்
பெரும்பாலான முஸ்லிம்களுடைய எண்ண ஓட்டத்தில் புத்தாண்டு பிறந்து விட்டது என்ற ஒரு நிலை. முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொள்வது, முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது, இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து விட்டது என்பது போன்ற செய்திகளை பகிர்ந்து கொள்வது, அதற்காக பல்வேறு சிறப்பு மஜ்லிஸுகளை எல்லாம் நடத்துவது என்று இஸ்லாமிய சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒன்று இருக்கிறதா? இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒன்று சொல்லப்படவே இல்லை. அப்படி இருக்க முஸ்லிம்கள் தங்களுடைய நாட்குறிப்புகளில் ஹிஜ்ரி 1420 ஆண்டு, ஹிஜ்ரி 1412 ஆண்டு, திருமண பத்திரிகைகளில், இஸ்லாமிய பயான்களுக்காக போடப்படும் போஸ்டர்களில், துண்டு பிரசுரங்களில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் அது வெளியிடப்பட்ட தேதியை குறிப்பிடும் பொழுது ஹிஜ்ரி இந்த ஆண்டு அந்த ஆண்டு என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை என்று சொன்னால் எப்படி முஸ்லிம்கள் இதை செய்வார்கள் என்ற கேள்வி வருகிறது. அன்பானவர்களே, மிக தெளிவாக நாம் விளங்க வேண்டும். மார்க்கம் என்ற பெயரில், புனிதம் என்ற பெயரில், நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இந்த 2 விதமான வழிகாட்டுதல்களிலும் நமக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றால் அந்த செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்க இது எப்படி நடைமுறைக்கு வந்தது? மீண்டும் மீண்டும் அதே கேள்வி. அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதிக்காக, நன்றாக கவனிக்க வேண்டும், மார்க்க வழிமுறையாக அல்ல, நிர்வாக வசதிக்காக நாட்களை கணக்கிடுவதற்கு, ஆண்டு நடைமுறையை கணக்கிட்டுக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் ஹிஜ்ரி ஆண்டே தவிர இது இஸ்லாமிய ஆண்டு அல்ல. புகாரியில் இடம்பெறக்கூடிய 3934வது செய்தியில் நமக்கு இதற்கான ஆதாரம் கிடைக்கிறது. மேலும் புகாரியுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி, புகாரியுடைய ஷரஹ் விரிவுரை, அதிலும் இது தொடர்பான கூடுதல் விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ, அவர்களுக்கு அடுத்து இஸ்லாமிய தலைவராக வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலோ இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது இல்லை. அவர்களுக்கு பிறகு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த நடைமுறை ஏற்படுத்தப்பட்டது. அதே போன்று ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரம் என்றோ, அந்த முஹர்ரம் மாதத்துடைய முதல் நாள் இஸ்லாமிய புத்தாண்டு என்றோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலோ, உமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதிக்காகத்தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது. ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. ஆண்டு கணக்கீட்டை நாம் எதை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்துவது? கருத்து கேட்கப்படுகிறது. ஒரு கருத்து வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை, பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து நாம் ஆண்டு கணக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம். இன்னொரு கருத்து வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த நாளை, அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நாம் கணக்கீட்டை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு கருத்து வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த நாளை, அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நாளை கணக்கிடலாம். நான்காவது ஒரு கருத்து வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாளை, அந்த ஆண்டை முதன்மையாக கொண்டு நாள் கணக்கீட்டை துவங்கலாம். இப்படி 4 வகையான கருத்துகள் வருகின்றன. அன்பானவர்களே, நபிகளால் நம்மை விட்டு பிரிந்தது என்பது மிக துக்ககரமான ஒரு நிகழ்வு. எனவே அதை அடிப்படையாக கொண்டு நாளை கணக்கிட வேண்டாம் என்று அந்த கருத்து நிராகரிக்கப்படுகிறது. நபிகளார் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடலாமா என்று சொன்னால், நபிகளார் பிறக்கும் பொழுது அவர்கள் நபி என்று யாருக்கும் தெரியாது. எனவே அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்கள் என்பதற்கு சரியான ஆதாரம் இல்லை. எனவே அதையும் நாம் அடிப்படையாக கொள்ளக்கூடாது என்று தீர்மானிக்கப்படுகிறது. நபியாக தேர்வு செய்யப்பட்ட கருத்தும் ஏற்கப்படவில்லை.
இஸ்லாத்தின் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு ஹிஜ்ரத் அடிப்படையான காரணமாக அமைந்தது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த அதை அடிப்படையாக, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு என்ற கணக்கு துவங்கப்பட்டதே தவிர இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது அரேபிய புத்தாண்டு என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர இது இஸ்லாமிய புத்தாண்டு இல்லவே இல்லை. இந்த தெளிவை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகளில் ஒன்று, ஒரு அரபி வாசகத்தை பரப்புவார்கள். யார் இந்த வாசகத்தை ஓதுகிறாரோ, எப்போ ஓதணும்? முஹர்ரம் மாதத்துடைய முதல் நாளும் அதற்கு முந்தைய நாளும் யார் இந்த வாசகத்தை ஓதுகிறாரோ அவரிடம் ஷைத்தானுடைய எந்த சூழ்ச்சியும் எடுபடாது. எந்த அளவுக்கு சொன்னா, யார் இந்த துவாவை ஓதுகிறாரோ அவரை பார்த்து ஷைத்தான் சொல்லுவானா, இவருடைய விஷயத்தில் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டன, இவர் என்னுடைய சூழ்ச்சியை விட்டும் தப்பித்து விட்டார், இனி என்னால் இவரை ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஷைத்தான் கவலைப்படுவான். யாரை பற்றி? யார் அந்த வாசகத்தை ஓதுகிறாரோ அவரை பற்றி என்று சொல்லி ஒரு வாசகத்தை பரப்புவார்கள். அந்த வாசகத்தை சொல்லி தந்தது யார்? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பது இவர்களுடைய வாதமாக இருந்தால் திருக்குர்ஆனில் எந்த அத்தியாயத்தில் எந்த வசனத்தில் அந்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது? பதில் இல்லை. அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? அப்படி என்றால் எந்த ஹதீஸ், எந்த கிதாபில், எந்த எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது? அதை அறிவித்த நபி தோழர் யார்? பதில் இல்லை. அன்பானவர்களே, நாம் ஆரம்பத்தில் சொன்ன அதே அளவுகோல், இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத ஒன்று நிச்சயம் நமக்கு நன்மையை பெற்று தருவதாக இருக்கவே முடியாது. அப்படியே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை சரி என்று வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் இந்த துவாவை ஓதிவிட்டால் ஷைத்தானுக்கு வேலையே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் இஸ்லாத்தின் மற்ற அடிப்படைகளுக்கு எதிரானவை. குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லாஹ் பேசக்கூடிய அந்த விதம், கியாமத் வரைக்கும் ஷைத்தான் உங்களுக்கு எதிரியா இருந்து கொண்டே இருப்பான் என்பது அதன் பொருள். ஒவ்வொரு முறையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நற்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். இந்த ஒரு வாசகத்தை ஓதிட்டா ஷைத்தான் தோற்று போய்விடுவான் என்றால், ஷைத்தானுக்கு வேலையே இல்லை என்றால், நரகவாதிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள், கேள்வி கணக்கு என்று எதுவுமே தேவையில்லை, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று தேவையே இல்லை, இப்படியெல்லாம் அர்த்தம் வந்துடும். சுருக்கமாக சொன்னால் இந்த வாசகத்துக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்ததாக முஹர்ரம் மாதத்துடைய முதல் நாளும் அதற்கு முந்தைய நாளும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற தகவல் பரவலாக இஸ்லாமிய சமூகத்துல மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களால் பரப்பப்படுகிறது. இப்படி ஒரு வழிமுறையை அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டினார்களா? முஹர்ரம் முதல் நாளும் அதற்கு முந்தைய துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி நாளும் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழியா? அதுக்கெல்லாம் பதில் இல்லை. விருப்பப்பட்டா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாம அதை கேட்கல. நோன்பு என்று சொன்னால் அது இபாதத், மார்க்கம் என்ற அடிப்படையில் உள்ள ஒன்று. அதை நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் உங்களுக்கு அதை சொன்னது யார்? கேள்விக்கு பதில் இல்லை. இன்னும் சிலர் முற்றி போய் முஹர்ரம் பிறை 1 முதல் 10 வரை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக. இதற்கும் இதே நிலைதான். குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லை, ஆனால் நாங்கள் நோக்கிறோம். அன்பானவர்களே, மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற செயல்களை முஹர்ரத்தின் பெயரால் செய்கிறீர்களே, இதற்கு என்ன அளவுகோல்? எந்த பதிலும் இல்லை. கடைசியாக, ஏன் நோன்பு வைக்கிறது தப்பா, துவா ஓதுவது தவறா, இதையெல்லாம் கூடாது என்று சொல்கிறீர்களே? அன்பானவர்களே, கூடாது என்றுதான் சொல்லுவோம், சொல்ல வேண்டும். நாம் சொல்லவில்லை. இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நம்மிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ, மிக தெளிவாக 8வது அத்தியாயத்துடைய 2-3வது வசனங்களில் நம்மிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்க பின்பற்றணும். முஹர்ரம் மாதத்துடைய இந்த சடங்குகள் நம்மால் வழிகாட்டப்பட்டவையா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள்,
புகாரில் இடம்பெறக்கூடிய 2697 செய்தி, புகாரியுடைய 2697, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3540, 3541, மிக தெளிவான வாசகம். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் காட்டி தராத ஒன்றை நீங்கள் செய்தால் அதை அல்லாஹ் ரத்து செய்து விடுவான், நிராகரித்து விடுவான். நோன்புதான் வைக்கிறோம், பிரார்த்தனை தான் ஓதுறோம், ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, நாம் கற்றுத்தராத, நாம் வழிகாட்டாத ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதை அல்லாஹ் ரிஜெக்ட் செய்து விடுவான். இன்னும் கடுமையா சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எந்த விஷயத்தில் நம்முடைய கட்டளை இல்லையோ, நாம் கட்டளையிடாத ஒன்றை நீங்களாக நன்மை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில செய்தால் அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். இப்ப சொல்லுங்க, நோன்பு தானே வைக்கிறோம், அது எப்படி குற்றமாகும்? அரபி வாசகத்துல தானே துவா ஓதுறோம். நம்ம மக்கள்கிட்ட ஒரு நோய் என்னன்னா, அரபியில இருந்துச்சுன்னா போதும், அது ஏதோ தேவலோக பாஷை மாதிரி. இஸ்லாத்துல அப்படிலாம் கிடையாது. இந்த மொழி சிறந்தது, அந்த மொழி மட்டமானது, இந்த நம்பிக்கையெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அரபியில் ஒருவர் இன்னொருவரை ஆபாசமாக திட்டுகிறார், ஏற்றுக்கொள்ளலாமா? அரபியில் ஒருவர் இன்னொருவரை சபிக்கிறார், பொருந்திக் கொள்வீர்களா? எந்த மொழிக்கும் இஸ்லாத்துல முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது. ஆனா அரபியில ஒரு வாசகம் இருந்துச்சுன்னா அதை கண்ணில் ஒத்தி தலைமேல் வைத்து மெச்சக்கூடிய ஒரு மூட பழக்கம் இன்னும் முஸ்லிம்களிடத்துல இருக்கிறது. அதனால் அரபி வாசகத்துல அந்த துவா இருக்கே, இதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நபிகளார் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் கூட பிடிவாதமாக இருப்பவர்களை நாம ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு பிறகு இன்னும் சில மூடத்தனங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மார்க்க சொல்ல வேண்டிய மார்க்க அறிஞர்கள் அதை உறக்க சொல்லுவதில்லை. கண்டித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய இஸ்லாமிய இயக்கங்கள் வருடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லோருடைய அரவணைப்பும் வேண்டும், எல்லோருடைய ஆதரவும் வேண்டும், எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். இந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அழைப்பு பணி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுவிடும். சத்தியத்தை உறக்க சொல்லணும்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு யாரையும் பகைக்காம தாவா பண்ணணும், கியாமத் வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் முடியவே முடியாது. 15வது அத்தியாயம் 94வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நபியே, உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யமின்றி எடுத்துரைப்பீராக. இல்ல, இந்த பஞ்சாபை பத்தி எல்லாம் பேசினா அவங்க கோவப்படுவாங்க, தீ மிதிக்கிறத பத்தி பேசினா இவங்க கோவப்படுவாங்க, மாரடிக்கிறத பத்தி பேசினா அவங்க வருத்தப்படுவாங்க. யாருடைய வருத்தத்திற்கும் நாம் ஆளாகாமல் தாவா செய்ய வேண்டும். அதன் பேரு தாவாவே இல்லை. அன்பானவர்களே, சொல்லிக்கொண்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய பிரபலமான ஹதீஸ், ஒரு கூட்டம் யுக முடிவு நாள் வரை, உலகம் அழிக்கப்படும் நாள் வரை ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ போராடுவது நபியுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்துவதற்கு அடையாளமா? வருடி கொடுத்து உண்மையை சொல்லுவோம், யாருக்கும் வலிக்காம சொல்லுவோம். யாருக்கும் வலிக்காம உண்மையை சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அது உண்மையாகவே இருக்காது. என்னெல்லாம் அட்டூழியங்கள்! அன்பானவர்களே, 10 நாட்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன்? முஹர்ரம் மாசம் பிறந்துருச்சு. இன்னும் இது 1960 இல்ல, 2026 இந்த அவலம். அதிலேயாவது உண்மையாளர்களாக, அது செயல் சரியில்லை, அது வேறு, அதிலாவது உண்மையாளர்களாக இருக்கிறார்களா? அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மீன் கருவாடு மட்டும் சாப்பிட மாட்டார்கள், மட்டன், சிக்கன், பீஃப் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. முதல்ல இது மார்க்கம் இல்லை, அது வேறு விஷயம். எதை சொல்லுகிறீர்களோ, எதை நம்புகிறீர்களோ அதிலாவது உண்மையாளர்களாக இருக்கிறீர்களா? அதில் கூட ஒரு நயவஞ்சகத்தனம், தவறிலேயே தவறு. இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 10 நாட்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்தால் அதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், ரசூலுடைய வழிகாட்டுதல் இருக்கணுமே, இல்லையே. அடுத்து என்ன? புதிதாக திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதிகளை பிரித்து வைப்பது.
எப்படி பிற பிற கலாச்சாரங்களை மற்ற சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி சில மாதங்களில் புது தம்பதிகளை பிரித்து வைப்பது அல்லது கணவன் மனைவியை பிரித்து வைப்பது என்ற கொள்கையில் இருக்கிறார்களோ, அதை காப்பி அடித்துக் கொண்டு சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம், சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் அந்த உயர்ந்த மார்க்கம், அந்த சத்திய மார்க்கம் சொல்லாத ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையில 10 நாளைக்கு உன் மனைவிய அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட சொல்லு. ஏன்? முஹர்ரம் மாசம் பிறந்துருச்சு. அன்பானவர்களே, இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குர்ஆனை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒருபுறம் மகிழ்ச்சி, முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லையே என்கிற வருத்தம். எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்படி புது தம்பதிகளை பிரிப்பது என்ற ஒரு கலாச்சாரம். அடுத்து என்ன? பஞ்சா இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 விரல்களை போன்ற ஒரு உலோக பொருளால் ஒன்றை செய்து வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 5 சஹாபாக்கள், 4 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டு திரை இசை பாடல்களோடு, கூத்து கும்மாளங்களோடு, பேண்டு வாத்தியங்களோடு, கச்சேரிகளோடு, குடித்தனில் போதையோடு இருக்கக்கூடியவர்கள் கூத்தாடி கொண்டு வீதி உலா. என்ன? முஹர்ரம் செலிப்ரேஷன். கடந்த ஆண்டு வரை நடந்ததா இல்லையா? அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். சக்தி இருந்தா கையால தடுக்கணும், முடியலையா நாவால் சொல்லி தடுக்கணும், அதற்கும் சக்தி இல்லையா மனதால் வெறுக்கவாவது செய்யணும். அதை கூட செய்யலைன்னா ஈமான், அது ஈமானுடைய கடைநிலைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மனதால கூட ஒருத்தர் இந்த பாவங்களை எல்லாம் வெறுக்கலன்னா அவன் ஈமானுடைய கடைசி நிலையில கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அன்புக்குரியவர்களே, அடுத்து என்ன? மாரடிக்கிறது. அதை வேடிக்கை பார்ப்பதற்கு ஊர் விட்டு ஊர் கிளம்பி செல்லக்கூடிய நிலை. பிளேடு கொண்டு கிடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது, பேர் என்ன? மாரடி திருவிழா. எப்படி மற்ற சித்தாந்தங்களில் இருப்பவர்கள் ஒவ்வொரு பெயரை சொல்லி திருவிழா கொண்டாடுகிறார்களோ, அதே போன்று இஸ்லாத்தின் பெயரா? இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் இஸ்லாத்தின் பெயரா? அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்ற பிறகு அந்த ஏரியாவை ஒரு விதமான ரத்த வாடை அடிக்கக்கூடிய அளவிற்கு சாட்டையால் அடித்துக் கொண்டு, பிளேடுகளால் கிழித்துக் கொண்டு ரத்தம் வழிவது, இதை மக்கள் பக்தி பரவசத்தோடு, பெண்கள் அப்படியே தலையில துணி போட்டுக்கிட்டு பவ்யமாக அதை வேடிக்கை பார்ப்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறதே. இதற்கு எதிராக நாம் களமாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுங்கிறத ஒவ்வொருவரும் ஞாபகத்துல வைக்கணும். இறுதியாக என்ன? தீமிதி திருவிழா. எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு பள்ளத்துல நெருப்பை மூட்டி வேகமா அங்கிருந்து அங்க ஓடுறது, இங்கிருந்து அங்க, அது உண்மையான தீமிதிங்கிறது இஸ்லாத்துல இல்ல. அதை கூட நிறைவாக செய்கிறார்களா? வேகமா இங்கிருந்து அங்க கிராஸ் பண்ணுவாங்க, அங்கிருந்து இங்க கிராஸ் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நேரில் சென்று தடுத்த சகோதரர்களும் இங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வருஷம் போனோம், சொன்னோம், அதோடு நம்முடைய கடமை முடிந்ததா? கியாமத் வரை ஒரு கூட்டம் மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும் என்பதற்கான அர்த்தம் என்ன? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கோபப்பட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் திட்டினாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, குறைந்தபட்சம் நாம் இது போன்ற மூடத்தனங்களில் விழாமல் இருப்பதற்காகவாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் செய்தீங்க? 10 நாளைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது, எதுக்காக? புது தம்பதிகளை அல்லது திருமணமானவர்களை பிரிச்சு வைக்கிறீங்களே, எதுக்காக? பஞ்சா வைக்கிறது எதுக்காக? மாரடிக்கிறது எதுக்காக? தீமிதி திருவிழா எதற்காக? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களே, அந்த சோகத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அதற்காக இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு வாசகம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தில் சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அது தனி சப்ஜெக்ட். இதுவெல்லாம் சோகத்தை வெளிப்படுத்துற முறையா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதிகபட்சமாக 3 நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும். யாருக்கு அது அனுமதி? நம்ம குடும்பத்தில் உள்ளவர், நமக்கு நெருக்கமான நண்பர், நம்முடைய உறவினர். அதற்காக அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு 3 நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை.
புகாரியில 313வது ஹதீஸ், 2279, 2280, 2281, 2282 ஆகிய 5 ஹதீசுகள்ல தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நெருக்கமான யாராவது இறந்து விட்டால் அதற்காக 3 நாட்கள் நீங்கள் துக்கம் கடைபிடிக்கலாம். வழக்கமா சாப்பிடுற நேரத்துல சாப்பிட முடியாது, வழக்கமா தூங்குற நேரத்துல தூங்க முடியாது, குளிர்ச்சி ஃப்ரெஷ் ஆகாம அப்படியே பராரியான தலைவிரி கோலத்துல இருக்கும். நண்பர் இறந்து விட்டார், உறவினர் இறந்து விட்டார், குடும்ப தலைவர் இறந்து விட்டார் என்ற வருத்தம். இது எது வரைக்கும் அனுமதி? 3 நாட்கள். அதுக்கு மேல இயல்பான வேலைகளுக்கு போயிடும். ஒரு கணவன் இறந்ததற்காக மனைவி கடைபிடிக்கக்கூடிய அந்த 4 மாதம் 10 நாட்களை தவிர மற்ற யாருக்கும் இந்த 3 நாள் மேல துக்கத்தை கடைபிடிக்க அனுமதி இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது எப்போது? நீங்க பஞ்சா எடுக்கிறது எப்போ? முதல்ல இந்த மாதிரி துக்கத்தை வெளிப்படுத்த மார்க்கம் அனுமதிக்கல. உங்க வாதப்படி இது சரியே என்று வைத்துக் கொண்டாலும் எவ்வளவு நாளைக்கு இந்த துக்கம்? இப்படித்தான் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? நெருப்பு மிதிப்பது, உடம்பை கிழித்துக் கொள்வது, இதுவெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா? கணவன் மனைவியை பிரிவது, மனைவி கணவனை பிரிவது, விருப்பப்பட்ட அசைவத்தை கூட வெறுத்து வைப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா? அல்லாஹுவுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் கூட தங்களை வருத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். புகாரியில 1865வது ஹதீஸ், ஒரு முதியவர் தன்னுடைய 2 மகன்களுடைய தோள்களில் தொங்கிக் கொண்டு நடக்க முடியாமல் பாதம் தரையில் இழுபடக்கூடிய நிலையில் காபத்துல்லாவை நோக்கி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன இது? யார சொல்லலாம், இவர் நடந்தே காபத்துல்லாவுக்கு வர்றேன்னு நேர்ச்சி செஞ்சுக்கிட்டாரு, இவரால முடியல, அதனால நாங்க இப்படி சுமந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றோம், முதல்ல இவர் வாகனத்துல ஏற்றி கூட்டிட்டு போங்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுக்காக ஒரு செயலை செய்வதாக நேர்ந்து கொண்டால் கூட அதன் பொருட்டால் உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துல மனைவியை பிரியறது, விருப்பமான பொருளை சாப்பிடாம இருக்கிறது, உடம்பை கிழிச்சிக்கிறது, இதுவெல்லாம் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத, இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத செயல்கள். அப்படியே அனுமதி என்று வைத்துக் கொண்டால் கூட எவ்வளவு காலம் கழிச்சு துக்கம் அனுஷ்டிக்கிறது? இந்த செயல்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்களுடைய வாதப்படி இது வருத்தம், சோகம், அதனுடைய அடையாளம் என்று சொல்கிறார்களே, அதுவாவது உண்மையா? எதுக்காக இதெல்லாம்? முஹர்ரம் செலிப்ரேஷன், முஹர்ரம் பண்டிகை, முஹர்ரம் கொண்டாட்டம். சோகத்தை எவன்னா உலகத்துல கொண்டாட்டம்னு சொல்லுவானா? முஹர்ரத்துக்கு லீவு விடணும்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறீங்க, முஹர்ரம் பண்டிகைக்கு லீவு விடணும். பண்டிகை என்று சொன்னால் கொண்டாடுவது. இஸ்லாத்துல 2 பண்டிகைகள் தான், ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள். இதை தாண்டி எந்த கொண்டாட்டமும் எந்த செலிப்ரேஷனும் இந்த மார்க்கத்தின் பெயரால் இல்ல. நம்ம சொந்த விருப்பங்களால் கடை திறந்திருக்காரு, அதுக்கான ஒரு மகிழ்ச்சி, வீடு கட்டுறார், அதுக்கான ஒரு மகிழ்ச்சி, இதுவெல்லாம் தனி. இபாதத் என்ற பெயரில் மார்க்கம் வழிகாட்டியது 2 பண்டிகைகள், நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் மட்டும்தான். முஹர்ரம் கொண்டாட்டம்னு சொல்றீங்க, கொண்டாட்டம் எதுக்கு? சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு. எங்க நண்பர் இறந்துட்டாரு, அதனால அந்த சோகத்தை வெளிப்படுத்துறதுக்காக நாங்க ஒரு வாரம் ஊட்டிக்கு கேம்ப் போறோம். யாராவது அறிவுள்ள ஒருவன் இப்படி சொல்லுவானா? எங்க குடும்ப தலைவர் மரணித்து விட்டார், அந்த கவலை வெளிப்படுத்துறதுக்காக 20 லட்சம் ரூபாய் ஒரு கார் வாங்கியிருக்கோம், எவனாவது சொல்லுவானா? சொல்றவன் அறிவுள்ளவன் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? வருத்தத்தை வெளிப்படுத்துகிறோம் கொண்டாட்டத்தின் மூலமாக. முழுக்க முழுக்க மூடத்தனத்துடைய தொகுப்பாகத்தான் இந்த முஹர்ரத்தை ஒட்டிய நிகழ்வுகள், மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத நிகழ்வுகள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அப்ப முஹர்ரம் மாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையா? அடுத்த கேள்வி இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 194வது வசனம், 2வது அத்தியாயம் 217வது வசனங்களில் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறார், இது புனிதமான மாதம், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். 4 மாதங்களை சொல்லுகிறார். அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி வல் ஹுருமாத்து கிஸாஸ். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், யஸ்அலூனக அனிஷ்ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ. இந்த 4 மாதங்கள் புனிதமானவை, இந்த 4 மாதங்களுக்கு இந்த 4 மாதங்கள் தான் நிகரானவை. எந்த 4 மாதம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்றாங்க. அன்பானவர்களே, புகாரியில 5550வது ஹதீஸில் அதற்கான விளக்கம் கிடைக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்களும்
இடையில் வரக்கூடிய ரஜபு மாதம், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள். அந்த புனித மாதம்ங்கிறதுக்கான அந்த கடைபிடிப்பு என்ன செய்யணும்? இந்த 4 மாதங்களில் போர் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறார். இப்படி இஸ்லாத்தோடு புனித மாதம் என்ற பெயரோடு போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் என்ற அடையாளத்தோடு முஹர்ரம் மாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அடுத்து என்ன? இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு. புகாரில் இடம்பெறக்கூடிய 2001வது ஹதீஸ், ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு தான் கடமையான நோன்பாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2001வது ஹதீஸ். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2157வது ஹதீஸில் பார்க்கிறோம், ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அதற்கு அடுத்து சிறப்பான நோன்பாக இந்த ஆஷுரா நோன்பு அங்கீகரிக்கப்பட்டது. ரமலானுக்கு நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு தான் கடமையான நோன்பு. அந்த வகையில முஹர்ரம் மாதத்துக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ரமலான் நோன்புக்கு அடுத்த சிறப்பான நோன்பாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட்டது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2157வது ஹதீஸ் நமக்கு ஆதாரமா கிடைக்கிறது. இந்த நோன்பை எப்படி வைக்கணும்? அன்பிற்குரியவர்களே, 2088, 2089வது ஹதீஸுகள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, யூதர்கள் வைக்கிற மாதிரி ஆரம்பத்துல இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் மட்டும்தான் நோன்பு வச்சாங்க. யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் அதற்கு முந்தைய நாளான முஹர்ரம் பிறை 9வது நாளிலும் நோன்பு நோற்பேன். அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் காட்டிய வழி அடிப்படையில முஹர்ரம் பிறை 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பது நபி வழி. ஆதாரம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2088, 2089வது ஹதீஸுகள். இந்த நோன்புக்கு என்ன பயன்? இந்த நோன்பு வகையில முஹர்ரம் மாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரியா? இப்ப சொன்ன தகவல்களோடு பார்க்கும் பொழுது இந்த வகையிலெல்லாம் இஸ்லாத்தோடு முஹர்ரம் மாதம் தொடர்புள்ளதாக இருக்கிறது. இந்த நோன்புக்கு என்ன பயன்? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2152வது செய்தியில பார்க்கிறோம், யார் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நோன்பை நோக்கிறாரோ அவருக்கு கடந்த 1 வருட பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். 2 நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம், அதுக்கு அல்லாஹ்விடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? கடந்த 1 வருடத்துல நாம என்னெல்லாம் பாவம் செய்தோமோ அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்குகிறார். எங்கெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரம், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இப்படி ஹதீசுகள் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாமே சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற அர்த்தத்துல உள்ளது. ஒருவர் பெரும்பாவம் செய்திருந்தால் அதற்காக அவர் அல்லாஹ்விடத்துல தனியா தௌபா செய்யணும். அது தனி சப்ஜெக்ட். இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எங்கெல்லாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் அழிக்கப்படும், ஓராண்டு பாவம் மன்னிக்கப்படும் ஹதீஸ்ல வருதோ அவை அனைத்துமே சிறு பாவங்களை பற்றி பேசக்கூடியவை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். அன்பானவர்களே, மார்க்கத்தோடு சம்பந்தமில்லாதவற்றை முஹர்ரம் பெயரால் எப்படிலாம் செய்யறாங்கிறதையும் பார்த்தோம். மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி முஹர்ரம் மாதம் எந்தெந்த வகையில் நம் வாழ்க்கையோடு தொடர்புள்ளதாக இருக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். கவனத்தில் வைத்து செயல்படுத்தி நன்மையை பெற வேண்டும். இன்னும் அதிகமான மக்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த ஜும்மா நாளில் எடுத்துக்கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.